என்ன கேட்டீங்கன்னா 2026 உடைய ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ் மூவி அப்படின்ற மாதிரி இந்த படத்தை சொல்லலாம். பீச் ஓரத்துல தான் மனைவியோட ரொம்ப கஷ்டப்படுற வாழ்க்கைய வாழ்ற ஒரு டிரைவர். அவர் எந்த கல்யாணத்துக்கு போனாலும் ஃபங்க்ஷனுக்கு போனாலும் அவர்கிட்ட காசு இல்ல அப்படின்றதுனாலயே அவங்க சொந்தக்காரங்க கூட இவங்கள மதிக்க மாட்டாங்க. இதையெல்லாம் ஹீரோ அட்ஜஸ்ட் பண்ணி போனாலும் அவருடைய மனைவியால இந்த அவமானத்தை பொறுக்க முடியல. அதுக்காகவே கணவர் நிறைய சம்பாதிக்கணும், அட்லீஸ்ட் கடனை உடனே வாங்கியாச்சு குடும்பத்தை பாத்துக்கணும்ன்ற மாதிரி கணவர் மேல நிறைய பிரஷர் போடுறாங்க. அதுல ரொம்ப விபரீதமான ஒரு பிரச்சனையில போயிட்டு இந்த ஹீரோ மாட்டிக்கிறாருங்க. அதுக்கப்புறம் அங்க என்ன நடக்குது அப்படின்ற எல்லாத்தையும் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு கதை மாதிரி தான் இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கார்மேனி செல்வம் அப்படின்ற ஒரு வித்தியாசமான படத்தோட ஸ்டோரி ரிவ்யூ தான் இதுல பார்க்க போறோம். பேசிக்கா நம்ம சேனல்ல அதர் லாங்குவேஜ் மூவிஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஆனா இப்படி ஒரு தமிழ் படம் நிறைய பேருக்கு தெரியாம போயிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அந்த படத்தை ப்ரமோட் பண்ண இந்த வீடியோ. இப்ப இந்த படம் OTT-லயே அவைலபிளா இருக்கு. வாய்ப்பு இருந்தா பாருங்க. இன்னும் லைக் கொடுக்கலன்னா ஒரு சின்ன லைக்கோட கண்டினியூ பண்ணுங்க. படத்துடைய ஆரம்பத்திலேயே ஷார்ஜாவை காமிக்கிறாங்க. அங்கதான் இப்ப நம்ம ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காருங்க. அவருடைய பேரு செல்வம். கிட்டத்தட்ட அவரு ஷார்ஜாக்கு போய் 5 மாசத்துக்கு மேல ஆகுதுங்க. ஆனா ஒரு வாட்டி கூட தன்னோட மனைவிக்கு ஊருக்கு போன் பண்ணதே இல்லைங்க. இந்த 5 மாசமும் அவங்க மனைவி சென்னையில ஒரு பீச் ஓரத்துல இருக்கிற அவங்க வீட்டுல இருந்து தான் கணவர் போன் பண்ணிட மாட்டாரா அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏங்குவாங்க. இப்ப கூட அந்த போனுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு தான் பையனோட ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்கிற மாதிரி அங்க காட்டுறாங்க. இப்போ ஷார்ஜால இருக்கிற நம்ம ஹீரோ அவரோட கார்ல இருக்கும் போதோ அவரோட பாஸ் வந்து அங்க பேசுறாருங்க. நம்ம ஹீரோக்கு தர வேண்டிய சேலரியும் கொண்டு வந்து கொடுக்கறாரு. ஹீரோவாலையும் அந்த சேலரியோட அங்க சந்தோஷமாவும் இருக்க முடியாமையும் ஊருக்கும் திரும்ப முடியாமையும் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்காருங்க. ஆனாலும் குடும்ப சிச்சுவேஷன், கடன் இதெல்லாம் யோசிச்சு இப்ப ஹீரோ அதே ஊர்ல வாழலாம் அப்படின்ற மாதிரியும் முடிவெடுக்கிறாரு. இப்போ ஷார்ஜால இருக்கிற அவருடைய ரூமுக்கு நம்ம ஹீரோ வர அவர் ரூம்ல இருக்கிற இன்னொரு பையன் கிட்ட ஒரு போனை வாங்கி அவனோட வாட்ஸ்அப்ல இருந்து தான் மனைவிக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறாரு. நான் பத்திரமா இருக்கேன், மாச சம்பளம் வந்துடுச்சு, அதை உனக்கு நான் அனுப்பி விட்டுறேன், இந்த மொபைலுக்கு நீ திரும்பி கூப்பிடாத, இது இன்னொருத்தருடைய போனு, அவருக்கு டிஸ்டர்ப் ஆயிடும்ன்ற மாதிரியும் அந்த போனை வச்சுட்டு அப்படியே தான் மனைவியையும் பையனையும் நினைச்சுக்கிட்டு சோகத்தோட ஹீரோ தூங்குறாரு. அப்பதான் சில மாசங்களுக்கு முன்னாடி இந்த கதையை காமிக்கிறாங்க. சென்னையில ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தவர் தான் நம்ம ஹீரோவான செல்வம். காலையில எழுந்த தான் பையனோட ஜாலியா விளையாடுவாருங்க. காத்தாடி விடுறதுனா ரொம்ப பிடிக்குங்க. நம்ம ஹீரோ கிட்ட சொந்தமா பைக்கோ காரோ எதுவுமே இல்லைங்க. குடும்பத்தோட வெளியே போனா கூட ஃப்ரெண்டு கிட்ட பைக்கு கடன் வாங்கிட்டு வந்துதான் அவர் வெளியே போவாரு. ஹீரோவுடைய மனைவி ஒரு தள்ளுவண்டி கடையை வச்சிருப்பாங்க. நேரம் கிடைக்கும் போதோ அங்க ஒரு போட்டை எடுத்துக்கிட்டும் கடலுக்குள்ள போயிட்டு காத்தாடி விடுறது ஹீரோவுடைய வழக்கம். என்னைக்கு நான் வானத்துல போற அந்த பிளைட்ல போயிடணுன்ற மாதிரி ஹீரோ ஆசைப்படுவாரு. அண்ட் இதெல்லாம் போக நம்ம ஹீரோ ஒரு டிரைவரா தாங்க வேலை பார்ப்பாரு. சம்பத் அப்படின்ற ஒரு பெரிய பிசினஸ் மேன் இருப்பாருங்க. அவரோட வீட்டுல தான் டிரைவரா இருப்பாரு. அந்த சம்பத்துக்கு தேவி அப்படின்ற ஒரு அன்பான மனைவி இருப்பாங்க. நம்ம ஹீரோவை அவங்க வீட்டு டிரைவரா பார்க்காம தான் வீட்டுல இருக்கிற ஒருத்தரா தான் பார்ப்பாங்க. காலையில வேலைக்கு போனதோ காரை கிளீனா தொடச்சு முடிச்சிருவாரு. அப்படி அந்த ஓனர் சம்பத்துக்கும் அவங்க மனைவிக்கும் ஒரு அன்பான மகள் இருப்பாங்க. அந்த ஓனர் இருக்காரு பாத்தீங்களா, அவர் எப்பவுமே வெளியூருக்கு போயிட்டு தான் வேலை பார்க்கறது உண்டுங்க. இப்ப கூட வெளியூருக்கு அவசர அவசரமா கிளம்புறாரு. 1:30 மணிக்கு தன்னை ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடு அப்படின்ற மாதிரியும் டிரைவர் கிட்ட சொல்றாரு. இப்ப அவருடைய லக்கேஜ் எல்லாம் கொண்டு வந்து அவங்க மனைவி தேவியும் கொடுத்துக்கிட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோ கிட்ட அவங்க ஒரு பிளான சொல்றாங்க. என்ன மேடம் இப்படி ஒரு பிளான சொல்லிட்டீங்க, சரி எப்படின்னா நானு முதலாளி கிட்ட சொல்லி இதை நிறைவேற்ற பாக்குறேன்ற மாதிரியும். இப்ப மதியம் 1:30 மணி ஆகுதுங்க. அந்த முதலாளியும் அப்படியே கிளம்பி கார்ல வந்து ஏறாரு. கொஞ்ச நேரத்திலேயே காருடைய பின்னாடி சீட்ல அவங்க பொண்ணு வந்து ஏறிக்கிறாங்க. அப்புறம் அவங்க மனைவியான அந்த தேவியும் வந்து ஏறிக்கிறாங்க. இல்லைங்க வீட்டுக்கு காய்கறி எல்லாம் வாங்கணும், அப்படியே வரப்போ வாங்கிட்டு வந்துடுறோம், அப்படியே உங்களை ஏர்போர்ட்லயும் டிராப் பண்ணிடுறோம் அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க. சரி ஓகே, டிரைவர் தான் கார்ல இருக்காரு, அவருடைய வந்துருங்கன்னு சொல்லி இப்ப இவங்க எல்லாருமே ஏர்போர்ட்டுக்கு வர அங்குத்து பார்த்தா பயங்கரமான ட்விஸ்ட். இந்த முதலாளியோடைய மனைவி தேவி அவங்களுக்கும் சேர்த்து ஒரு ஃபிளைட் டிக்கெட் எடுத்திருக்காங்க போல. பொண்ணும் இப்போ கோடை விடுமுறையில தானே இருக்கா, நம்ம எல்லாருமே சேர்ந்து எதுக்கு ஒரு ட்ரிப்பு போக கூடாது அப்படின்ற மாதிரி அவங்க அங்க சொல்ல. ஆனா அது எதுவுமே அந்த முதலாளிக்கு சுத்தமா பிடிக்கலைங்க. நான் வேலை விஷயமா போயிட்டு இருக்கேன், இதுல நீங்க ட்ரிப் மோடோடலாம் வந்தீங்கன்னா என்னால வேலை பார்க்க முடியாது, நீங்க எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லி அங்க தான் மனைவிய ரொம்ப கடுமையா பேசி இந்த டிரைவருடைய வீட்டுக்கு அனுப்பிடுறாரு. இப்ப நம்ம ஹீரோ அப்படியே தன்னுடைய வீட்டுக்கு வந்தா ஹீரோவுடைய மனைவி அங்க 3 உண்டியல் வச்சிருப்பாங்க. ஒரு உண்டியல் கோயிலுக்கு, இன்னொரு உண்டியல் புதுசா ஒரு நிலம் வாங்கி இவங்களுக்குன்னு சொந்தமா ஒரு வீட்டை கட்டுறதுக்கு, அதுக்கப்புறம் சேவிங்ஸுக்குன்னு சொல்லி 3 உண்டியலுங்க. அதுல அப்பப்போ காசை போட்டு நிரப்பிக்கிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பொறுத்த வரைக்கும் கடன் வாங்காத ஒரு நிம்மதியான வாழ்க்கையை தான் வாழ்வாரு. எப்பவுமே நம்ம ஹீரோ கிட்ட வந்து அவங்க மனைவி புதுசா ஒரு வீடு கட்டணும்ன்ற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் ஹீரோக்கு பயங்கர பிரஷர் ஆகுங்க. அதெல்லாம் வேலை பார்க்குற இடத்துல அந்த முதலாளியோட மனைவி கிட்டையும் சொல்ல, பெண்கள்னா இப்படி கேட்கதான் செய்வாங்க, கணவர்ன்ற முறையில நீங்க தான் அதெல்லாம் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க பங்குக்கும் அவங்க மனைவியை தான் சப்போர்ட்
சப்போர்ட் பண்றாங்க. அப்பதான் ஹீரோ தான் முதலாளி கிட்ட இதெல்லாம் ஷேர் பண்றாரு. நான் இந்த கார் வாங்கறதுக்கே என் பொண்டாட்டி தான் காரணம் அப்படின்னு அவரு அங்க சிரிக்க கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அவர் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு மர வீடை கட்டுற மாதிரி காட்டுறாங்க. தான் பையனோட சேர்ந்துதான் அந்த வீட்டை அவரு கட்டிக்கிட்டு இருக்காருங்க. அப்படி அந்த குட்டி வீட்டுக்கும் தான் மனைவியோட பேரை வைக்க, எங்க நான் வாழ்றதுக்கு ஒரு நிலம் வாங்கி அதுல வீடு கட்டலாம்னு சொன்னா நீங்க என்னன்னா மரத்துல வீடு கட்டி வச்சிருக்கீங்க, ஒரு காத்தடிச்சாலே விழுந்துரும், இதெல்லாம் இப்ப தேவையா அப்படின்னு அங்க கடுமையா பேசிட்டு இப்ப வழக்கம் போல காலையில அவங்க தள்ளுவண்டி கடைக்கு வேலைக்கு வராங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பொண்ணுக்கு மஞ்சள் நீராட்டு விழா வச்சிருக்காங்க போல இருக்கு. அதுக்கும் கால் பண்ணி நம்ம ஹீரோவையும் வெல்கம் பண்றாங்க. ஐயோ புதுசா ஒரு ஃபங்க்ஷன் வேற வைக்கிறாங்களே, அந்த ஃபங்க்ஷனுக்கு வேற நம்ம மொய் வைக்கணுமேன்ற மாதிரி இவங்களுக்கு ஒரு பீதி. வழக்கம் போல ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வராங்க. மொய் வைக்கிறதுக்குன்னே சேர்த்து வச்சிருந்த ஒரு 5000 ரூபாவை பீரோல இருந்து எடுக்கிறாங்க. ஹீரோவுமே நம்ம சம்பாத்தியத்துக்கு 5000 ரூபாய் மொய் வைக்கணுமா, ஒரு 2000 ரூபாய் வைப்போம், மீதி நம்ம செலவுக்கு வச்சுக்கலான்னு சொன்னாலும் மனைவி கௌரவம் போயிடும், இதையாச்சும் வச்சாகணும்ன்ற மாதிரியும் அங்க கணவர்கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறாங்க. ஒரு ஆட்டோலையும் இப்போ அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் மனைவியை கூட்டிட்டு போக, பேருக்கு தான் நீங்க டிரைவரா இருக்கீங்க, ஆனா எங்களை ஒரு கார்ல கூட கூட்டு போக மாட்டீங்கன்ற மாதிரி அதுக்கும் அவங்க மனைவி சண்டை போடுறாங்க. ஆட்டோல போனாதான் எவ்வளவு காத்து வரும், நானும் வண்டி ஓட்டாம உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியும்ன்ற மாதிரிலாம் சொல்லி ஹீரோ சமாளிச்சு இப்ப அந்த ஃபங்க்ஷன் வீட்ல வந்து இறங்க. அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தோட அந்த இடத்துல இவங்க கொண்டு வந்த அந்த சீரையும் செய்யறாங்க. அப்படி 5000 ரூபாய் மொய் வைக்க அந்த 5000 ரூபாய் மொய்யையும் நம்ம ஹீரோவுடைய தங்கச்சி பாக்குறாங்க. அதை எடுத்துக்கிட்டு நேரா தான் அன்னிக்கிட்டையும் வந்து, என்ன நீ இவ்வளவு கம்மியான காசை வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்துறீங்க, இதை பார்த்தா எங்க வீட்டுல என்ன நினைப்பாங்க, இதுல 50000 ரூபாய் இருக்கு, இத கொண்டு வந்து அந்த தட்டுல வைங்க அப்படின்ற மாதிரி இந்த தங்கச்சிய காசை கொடுக்க இங்க ஹீரோயினுடைய முகமும் மாறுது. நேரா அங்க சந்தோஷமா இருக்கிற கணவர்கிட்ட வந்தோம், உங்க தங்கச்சி இப்படி பேசிட்டு போறா, 5000 ரூபாவே பத்தலன்ட்டு 50000 ரூபாய் வைக்க சொல்றா, எனக்கு ரொம்ப அவமானமா இருக்குங்க, என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கேட்க, அவ கொடுத்த காசை அவகிட்டயே கொடுத்துட்டு வா, இவங்க எல்லாம் இந்த மாதிரி ஃபங்க்ஷனு கௌரவம் அப்படின்னா தான் வந்து நிப்பாங்க, ஆபத்துனா வந்து நிக்க மாட்டாங்க, இவங்களுக்கு 5000 ரூபாவே போதும் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாருங்க. ஆனாலும் நம்ம ஹீரோயினுக்கு அந்த கௌரவம் இடிக்குது. வேக வேகமா தன்னுடைய வீட்டுக்கு ஹீரோயின் கிளம்புறாங்க. இது வரைக்கும் அவங்க உண்டியல்ல சேர்த்து வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, 3 உண்டியலையும் உடைக்கிறாங்க. அதுல இருக்க மொத்த காசையும் எடுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட தாலி செயின் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தாலியையும் கொண்டு போயிட்டு அடமானம் வச்சுட்டு மொத்தமா ஒரு 50000 ரூபாய் அவங்க ரெடி பண்றாங்க. அந்த 50000 ரூபாய் எடுத்துக்கிட்டு தான் கணவரோட கையை பிடிச்சிக்கிட்டோம் அந்த மேடையில வந்து அவங்க கொடுத்த 50000 ரூபாய் திருப்பி கொடுத்துட்டு இவங்க அங்க மொய்யா 50000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஆனா அதை பார்த்தோம் அவங்க தங்கச்சி கணவர், அப்ப இவ்வளவு நேரம் காசு வச்சுக்கிட்டு தான் இல்லாத மாதிரி தம்மா தோண்டு வச்சாங்க போல இருக்கு, என்ன மனுஷங்களோன்ற மாதிரி அதையும் கொஞ்சம் குறைச்சு தாங்க பேசுறாரு. இதுல ஹீரோயின் மொத்தமா உடஞ்சு போக, அப்பதான் ஹீரோவுமே, நான் தான் அப்பவே சொன்னேன், அவங்கள என்ன பண்ணாலும் பேசிக்கிட்டு தான் இருப்பாங்க, அவங்களுக்கு இது பண்ணி நீ உண்டியலை உடைச்சி தாலி செயினெல்லாம் அடமான வச்சிருக்கியே, இந்த கௌரவத்தினால நம்ம என்ன இப்ப சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி பயங்கரமான சண்டை வருதுங்க. பதிலுக்கு அவங்க மனைவியும், அதுக்கு நீங்க நல்லா சம்பாரிச்சிருக்கணும், ஒரு குழந்தை ஒரு மனைவி வச்சிருக்கும் போதே உங்களால ஒன்னும் பண்ண முடியல, நீங்க தான் காரணம்ன்ற மாதிரி ஹீரோ மேல பழிய போட, ஃபியூச்சர்ல எல்லாம் இப்படி இருந்தீங்கன்னா உங்க பையனே வளர்ந்து வந்து நீ எல்லாம் எனக்கு என்ன செஞ்ச அப்படின்ற மாதிரி உங்களையே காரி துப்புவான்ற மாதிரிலாம் சொன்னதும் ஹீரோ எமோஷனல் ஆகுறாரு. குடும்பத்துக்காக மாடா உழைச்சாலும் வீட்டுல மரியாதை இல்ல, காசு இல்ல, நம்ம பொண்டாட்டியே நம்மள இப்படி பேசுறாளேன்ற மாதிரி அவருக்கு எரிச்சல் ஆகுதுங்க. இப்ப இது எல்லாத்தையும் அவரு ஷார்ஜால இருக்கும் போது நினைச்சு பார்த்து உட்காந்துக்கிட்டு இருக்காரு. கட் பண்ணா இப்போ அடுத்த நாள் காலையில காமிக்கிறாங்க. அதாவது மறுபடியும் பிளாஷ்பேக் போயிடுதுங்க. நம்ம ஹீரோ வழக்கம் போல அவர் வீட்டுல அப்படியே படுத்துக்கிட்டு இருக்க, அவருடைய முதலாளியும் அவங்க மனைவியும் இவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க போல. ஹீரோ பார்த்ததும், ஐயோ முதலாளி ஐயா நீங்க இங்க வந்திருக்கீங்களா, உங்க பாதம் படுறதுக்கு நாங்க கொடுத்து வச்சிருக்கணும், வந்து உட்காருங்கன்ற மாதிரியும் அங்க உட்கார வைக்கிறாரு. ஹீரோவோட மனைவியும் அந்த இடத்துக்கு வந்து அவங்கள அந்த ட்ரீ ஹவுஸ்க்கு கூட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, இப்ப அந்த ட்ரீ ஹவுஸுக்கும் அவங்க முதலாளியையும் அவங்க மனைவியையும் கூட்டிட்டு வராரு. அருமையான இடமா இருக்கே, இந்த மாதிரி ட்ரீ ஹவுஸ்ல இருக்கிறதுக்கு அவன் ரெசார்ட் புக் பண்ணி 1000 கணக்குல காசு கொடுத்து போறான், ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளாவே கட்டிட்டீங்களேன்ற மாதிரியும் அங்க அந்த தேவி இருக்காங்கல்ல முதலாளியோட மனைவி, அவங்க நம்ம ஹீரோவை பாராட்டிக்கிட்டு இருக்க. அப்படி பாராட்டும் போதுதான் ஹீரோவுடைய அருமை அவங்க மனைவிக்கு தெரியுதுங்க. அப்பதான் அங்க முதலாளியும் அவங்க மனைவியும், நாங்க 2 பேருமே வெளிநாட்டுக்கு போக போறோம், ஒரு மாசம் ஒரு பிரேக் எடுக்க போறோம், எங்களை நீங்க ஏர்போர்ட்ல டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி கேட்க, ஹீரோவுமே அது என்னோட கடமை சார், இதோ வந்துடுறேன்னு சொல்லி அப்படியே ரெடி ஆகி அவங்க 3 பேரையும் கொண்டு வந்து ஏர்போர்ட்லயும் டிராப் பண்றாரு. நான் வர வரைக்கும் இந்த கார் உங்ககிட்டயே இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்டையும் அவங்க முதலாளி சொல்ல, ஹீரோவும் சந்தோஷம் அடைகிறாரு. இப்போ செலவுக்காக ஹீரோ கிட்ட கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. ஐயா நீங்க சம்பளம் கொடுக்கறதே போதும், இந்த காசெல்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு வேணான்ற மாதிரி ஹீரோ சொன்னாலும் அவங்க முதலாளியோட மனைவி இதை வாங்கிக்கோன்ற மாதிரி கட்டாயப்படுத்துறாங்க. ஆனாலும் ஹீரோ வாங்க மறுக்க அந்த காரை மட்டும் எடுத்துக்கிட்டு அங்க இருந்து வராரு. இப்ப அந்த கார்ல அவர் வந்துட்டு இருக்கும் போதுதான் அந்த இடத்துல ஹீரோவுடைய மனைவி கால் பண்றாங்க, நம்ம பையனுக்கு அடிபட்டுருச்சு
ஆயிடுச்சுங்க, ரொம்ப சீரியஸா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போயிட்டு இருக்கோம், சீக்கிரமா வாங்க, காசு தேவைப்படுதுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோக்கும் அங்க என்ன பண்றதுன்னு தெரியல. முதலாளி கொடுத்த அந்த காசையும் வாங்காம வந்துட்டு இருக்காருல. இப்போ முதலாளிக்கு கால் பண்ணா அவரு தான் ஃபிளைட் ஏறிட்டாரு. இப்போ அவருக்கும் எப்படி யார்கிட்ட காசு வாங்குறதுன்னு தெரியாம கையிலயும் காசு இல்லாதனால மறுபடியும் தான் தங்கச்சி கணவர்கிட்ட வந்து கை நீட்ட வேண்டிய ஒரு சிச்சுவேஷனுங்க. அப்படி 10,000 ரூபாய் அவர்கிட்ட கடன் வாங்கி வந்துதான் தான் பையனுடைய ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்டுக்கும் அவரு பாத்துக்கிறாரு. இப்ப நல்லபடியா ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு வீட்டுக்கும் தான் பையனை அவர் அந்த கார்ல கூட்டிட்டு வர வழியிலையும் அவங்க மனைவி யாருக்கிட்ட காசு வாங்கிட்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் பாத்துக்கிட்டீங்க அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. நோண்டி நோண்டி கேட்கறதுனால ஹீரோவும் மறைக்க முடியாம உண்மையை சொல்றாரு. அவங்க மனைவிக்கோ பயங்கர எரிச்சல் ஆகுது. எங்க அன்னைக்கு அவங்க நம்மள அவ்வளவு அவமானப்படுத்தினாங்க, அவங்க கிட்டயே காசு வாங்கறதுக்கு உங்களுக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு நிறைய வார்த்தைகள் விடுறாங்க. வேற என்ன பண்ண சொல்ற, எல்லாருக்கிட்டையும் கேட்டேன், யாரும் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க, அவன் தான் கொடுத்தான். நீங்க இன்னும் 4 நாள்ல எப்படியாச்சு அவங்க கிட்ட வாங்கின காசை திருப்பி கொடுக்கணும், அதுதான், அது ஒரே வழிதான் இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க மனைவி சொல்ல இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ துபாயில இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அப்போ அவங்க கூட இருக்கிற அந்த ரூம்மேட்ஸ் எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களுமே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் பொறுத்து நம்ம ஊருக்கு போவோம், ஊருக்கு போனா மட்டும் நம்ம குடும்பம் என்ன நம்மள மதிக்கவா போகுது, இங்க இருந்தே பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் அங்க பேசிட்டு இருக்கிறதையும் ஹீரோ கவனிக்கிறாரு. இப்ப கட் பண்ணா நம்ம ஹீரோ வழக்கம் போல அவரோட வீட்டுல, அதாவது பிளாஷ்பேக் போயிடுதுங்க. அப்பா அவரோட அந்த ட்ரீ ஹவுஸ்ல உட்காந்துட்டு இருக்க அவங்க மனைவியும் என்ன முடிவு எடுத்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ, பேசாம இந்த காரை டாக்ஸியா ஓட்டலான்னு இருக்கேன். இது முதலாளியுடைய காரை டாக்ஸியா ஓட்ட போறீங்களா, முதலாளிக்கு தெரிஞ்சா அதெல்லாம் பாத்துக்கலாம், எனக்கு வேற வழி இல்ல, ஒரு 4 நாள்ல டாக்ஸி ஓட்டினா என்னால 10,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு இப்ப அந்த காரை சுத்தப்படுத்தி அந்த வெள்ளை போர்டை கலட்டிட்டு மஞ்சள் கலர் போர்டையும் மாற்றாரு. அதை பாக்குற பையனும் எதுக்கு வெள்ளை கலர் போர்டை கலட்டுறீங்கன்ற மாதிரி கேட்கும் போதோ, இங்கெல்லாம் வெள்ளையா இருந்தா வாழ முடியாதுப்பான்ற மாதிரி சொல்றாரு. அப்படி நம்ம ஹீரோ அவருடைய முதல் சவாரிக்கும் கிளம்புறாருங்க. அந்த இடத்துல ஒரு 3 இளைஞர்கள் இருக்காங்க. அவங்க தான் இப்போ அந்த காரை புக் பண்ணிட்டு அந்த கார்ல வந்து ஏறாங்க. ஏதோ படத்துக்கு போறாங்க போல இருக்கு, பட்ஜெட் டிக்கெட் தான் எடுத்து போறாங்களாம். அப்படி கார்ல உட்காந்து ஜாலியா பேசிட்டு, எப்பா படத்துக்கே நீங்க பட்ஜெட் டிக்கெட்ல போறீங்களே, இந்த காருக்கு எப்படி காசு கொடுப்பீங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்கும் போதோ, இப்படிதான் அப்படின்ற மாதிரி ஒரு சிக்னல்ல இறங்கி ஓடிடுறாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு கார் ஓட்டி முதல் சவாரியில காசே கொடுக்காம ஓட்டானுங்களேன்ற மாதிரி இங்க ஹீரோ ஃபீல் பண்ண, நம்மளே முதலாளிக்கு தெரியாம தான் இந்த தப்பை பண்றோம், சோ தப்பு பண்ணணும்னு நினைச்சா காசு கையில நிக்காதுன்ற மாதிரியும் ஹீரோ தெரிஞ்சுக்கிறாரு. இப்ப 2வது நாளுங்க நம்ம ஹீரோக்கு வேற ஆப்ஷன் இல்ல, மறுபடியும் அதே காரை எடுத்துக்கிட்டு அதே வேலைக்கு போறாருங்க. அப்படி இப்போ ஒரு ஆக்ட்ரஸ் இவரோட கார்ல வந்து ஏறாங்க. அவங்களும் அழுதுகிட்டே இருக்காங்க. அழுதுகிட்டே காசு கொடுக்காம போயிடுவாங்களோ, இல்லனா வெளியே கூட்டு போய் அடிச்சிருவாங்களோன்ற மாதிரிலாம் ஹீரோ கொஞ்சம் பயப்பட, ஆனா இறங்கும் போதோ அவங்க கரெக்டா காசு கொடுக்குறாங்க. அதுதான் நம்ம ஹீரோ சம்பாரிச்ச, அதாவது காரை ஒரு டாக்ஸியா ஓட்டி சம்பாரிச்ச காசுங்க. அவ்வளவுதாங்க. இப்படி ரெகுலரா நம்ம ஹீரோ ஓட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்படி ஐடி ஃபீல்ட்ல இருக்கிற ஒரு பெரிய மனுஷனும் நம்ம ஹீரோவோட கார்ல வந்து ஏறாரு. அவரோட ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அந்த கார்ல ஏற, அந்த கார்ல இவங்க எல்லாரும் ஒன்னா போறப்போ அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டும் அந்த ஐடி ஃபீல்ட்ல இருக்கிறவர்கிட்ட இன்சூரன்ஸ் போடுறத பத்தி நிறைய பிரெயின் வாஷ் பண்றாருங்க. இது ஒரு ஆஃப்டர் லைஃப் இன்சூரன்ஸ், நீங்க மட்டும் ஒருவேளை போய் சேர்ந்துட்டீங்களா உங்க குடும்பத்துக்கு 6 கோடி ரூபாய் கிடைக்கும், நினைச்சு பாருங்க. 6 கோடி ரூபாய் கிடைச்சா உங்க வீடு உங்க அடுத்த தலைமுறை வரைக்கும் செட்டில் ஆயிடுவாங்க. வாழ்க்கையில நிறைய ரிஸ்க் இருக்கு, நீங்க நடந்து போகும்போது கூட உங்களை எதனா வண்டி வந்து மோதலாம், மரத்துக்கு கீழே நின்னா காய் தலையில விழுந்து கூட நீங்க போய் சேரலாம், அதெல்லாம் யோசிச்சு பார்த்து இன்சூரன்ஸ் எடுங்கன்ற மாதிரிலாம் சொல்ல, இதையெல்லாம் டிரைவர் சீட்ல இருந்து நம்ம ஹீரோவும் கவனிச்சுக்கிட்டே இருக்காருங்க. அந்த ஐடி ஏஜென்ட் வண்டியில இருந்து இறங்கி போனதுக்கு அப்புறம் அந்த இன்சூரன்ஸ் ஹாலு கிட்டையும், சார் நானா இன்சூரன்ஸ் எடுக்கலாமா அப்படின்ற மாதிரியும் கேட்க, இல்ல சார் உங்களுக்கெல்லாம் தேவைப்படாது, இந்த மாதிரி பணக்காரர்களுக்கு தான் இன்சூரன்ஸ் அப்படின்ற மாதிரியும் அந்த நபர் சொல்றாரு. புரியல சார் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, இப்போ ஒரு டீ கடையில ஹீரோக்கு ஒரு டீயை வாங்கி கொடுத்துட்டோம். இப்போ நான் ஒரு ஐடி காரங்கிட்ட பேசினே, அவருக்கு எவ்வளவு கடன் இருக்கும்னு நினைக்கிறீங்க, 2 கோடி ரூபாய் கடன். இங்க வாழ்க்கையில நிறைய பேரு பந்தாவா இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க அப்படின்ற மாதிரி நீங்க நினைப்பீங்க, ஆனா அவங்க கிட்ட உங்ககிட்ட இருக்கிறத விடவும் அதிக கடன் இருக்கும். இப்படி அதிக கடன் இருந்தாதான் வாழ்க்கையில அவங்கெல்லாம் நினைச்சதை வாழ முடியும், சந்தோஷமாவும் இருக்க முடியும், இந்த லக்ஸரியான லைஃபும் அவங்களுக்கு கிடைக்கும். அதனால இந்த கடன் வாங்குறதுக்கு யோசிக்கவே கூடாது. நீங்க 200 ரூபாய் சம்பாரிச்சீங்கன்னா 2000 ரூபாய் செலவு பண்ணுங்க, அது 20,000 ரூபாவா ஃபியூச்சர்ல உங்களுக்கு வரும், வேணா பாருங்கன்ற மாதிரி ஹீரோவோட மைண்டையும் அந்த இன்சூரன்ஸ் ஏஜென்ட் மாத்திடுறாரு. இதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டோம் நம்ம ஹீரோ, எவ்வளவு நாள் தான் காசு இல்லாம இப்படி அசிங்கப்படுறது, முதல்ல இவர் சொன்னதெல்லாம் வச்சு நல்லா கடன் வாங்கி செலவு பண்ண ஆரம்பிப்போம் அப்படின்னு தான் மனைவிக்கும் கால் பண்ணி, ஈவினிங் கிளம்பி ரெடியா இருங்க, நம்ம எல்லாரும் வெளியே போக போறோம் அப்படின்ற மாதிரியும் அங்க ஒரு கூலிங் கிளாஸையும் போடுறாரு. இப்போ ஹீரோயினும் அந்த இடத்துல கிளம்பி ரெடியா இருக்க, நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்து அவங்க எல்லாரையும் கார்ல கூப்பிட்டுக்கிட்டோம் நேரா ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு வராங்க. என்னங்க எவ்வளவு பெரிய ஹோட்டலுக்கு வந்திருக்கீங்க, யாருன்னா தெரிஞ்சவங்க இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, அதெல்லாம் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டோம். இப்ப உள்ள வந்தோம் அந்த சாப்பிடுற இடத்துக்கு கூட்டிட்டு போறாரு. எல்லாம் பெரிய இடமா இருக்கு,
சாப்பாடுலாம் விலை அதிகமா இருக்க போதுங்க, அதெல்லாம் பாத்துக்கலாம். இங்க இருக்கிறவங்க எல்லாரையுமே சுத்தி முத்தி பாரு, எல்லாரும் இது மாதிரி நெக்லஸ் போட்டுக்கிட்டு எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்கன்னா அதுக்கு என்ன காரணம்? நிறைய கடன் வாங்கி அந்த கடன்ல இப்படி வாழ்ந்துட்டு இருக்கிறது தான் காரணம். அப்படி நம்மளும் ஆடம்பரமா வாழ கத்துக்கிட்டோம்னா நமக்கும் இந்த சந்தோஷம் வந்துடும். அதனால இன்னில இருந்து நம்ம ஆடம்பரமா நினைச்சதெல்லாம் பண்ணி வாழ்றோம் அப்படின்ற மாதிரி அங்க பஃபட்ல தான் குடும்பத்தையே சாப்பிட வைக்கிறாரு. அப்படி சாப்பிட்டதுக்கான பில்லே 5000 ரூபாய் கிட்ட வருதுங்க. அந்த காசை கொஞ்சம் கூட யோசிக்காம அவர் சம்பாரிச்ச காசுல இருந்து அவரு வைக்கிறாரு. ஆனா இது எதுவுமே அவங்க மனைவிக்கு சரிப்பட்டு வரலைங்க. மேல மேல கடனை ஏத்திக்கிட்டே இருந்தா எப்படி நிம்மதியா வாழ முடியும்னு கேட்க, கடன் வாங்கினாலும் இங்க நிம்மதியா வாழ முடியும், அதுக்கு நான் ஒரு டெக்னிக் கண்டுபிடிச்சிருக்கேன், நீ இதுக்கப்புறம் எதுவும் பேசாத, நீ என்கிட்ட கேட்டது நிம்மதியான இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை தானே, அதை நான் உனக்கு காட்டுறேன்னு சொல்லியும் இப்ப தான் மனைவியையும் அங்கிருந்து கூட்டிட்டு போறாரு. இப்ப நம்ம ஹீரோ வழக்கம் போல ஒரு சவாரி கூட்டிட்டு போகும்போதோ ஒரு புரோக்கரை கூட்டிட்டு போறாருங்க. அந்த புரோக்கரும் அங்க இருக்கிற நிலங்களை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. அப்படி ஊருக்கு வெளியில கும்மிடி பூண்டியில ஒரு நிலம் இருக்கிறதாகவும் அந்த நிலத்தையும் நம்ம ஹீரோக்கு காட்ட அரை கிரவுண்டு 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியும் விலைய சொல்றாரு. கொஞ்ச நாள்ல இந்த இடம் டெவலப் ஆயிடும், பக்கத்துல ஹைவே எல்லாம் போட்டுட்டாங்கன்னா இந்த இடத்தோடைய வேல்யூவே பயங்கர அதிகமாயிடும், அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த நிலம் கூட கிடைக்காதுன்ற மாதிரிலாம் உசுபேத்த ஹீரோவுமே அப்ப இது எப்படின்னா வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரியும் யோசிக்கிறாரு. இந்த விஷயத்த அங்க ரோட்டு கடை வச்சிருக்கிற தான் மனைவி கிட்டையும் வந்து சொல்ல, இப்ப நம்ம கிட்ட இருக்கிறதே 15,000 ரூபாய் தான், மேற்கொண்டு 10,000 ரூபாய் இருந்தாதான் கால் கிரவுண்டியாச்சும் வாங்க முடியும், என்ன பண்றதுன்ற மாதிரி அவங்களும் யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு ஐடியா பண்றாரு. இன்னும் நம்ம கிட்ட 15 நாள் இருக்கு, 15 நாள்ல முதலாளி ஊர்ல இருந்து திரும்பி வந்துருவாரு, அது வரைக்கும் நான் இந்த காரை இன்னும் நல்லா ஓட்டுறேன், டெய்லி காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுந்து இந்த வண்டி ஓட்ட போயிடுறேன், அப்படி கஷ்டப்பட்டு உழைக்கிறேன், எப்படின்னா 25,000 ரூபாய் ரெடி பண்ணுவோம், அதுல 1/4 ஏக்கராச்சும் நம்ம நிலத்தை வாங்கி ஆகணும் அப்படின்ற மாதிரி அங்க சொல்றாரு. அதுல இருந்து நம்ம ஹீரோ காலையில 3:30 மணிக்கெல்லாம் எழுதுகிறாருங்க. மழை வெயில்னு எதுவும் பார்க்காம வண்டி ஓட்டிக்கிட்டே இருக்காரு. அதுல நிறைய சம்பாதிக்கவும் செய்யறாரு. அந்த கார் ஓட்டுற மும்மரத்துல வீட்டுக்கு கூட வராம கார்லயே தூங்கிக்கிட்டு இருக்க இதெல்லாம் அவங்க மனைவிக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. அப்பதான் தன்னுடைய பையனுடைய ஸ்கூல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதுல அவன் கடவுளுடைய வேஷம் போடுறான், அந்த ஃபங்க்ஷனுக்காச்சும் வாங்கன்ற மாதிரி கணவரை கூப்பிடுறாங்க. இப்ப நம்ம ஹீரோக்குமே இந்த கிரெடிட் கார்டை பத்தி தெரிய வருதுங்க. இதுக்கப்புறம் கடன் வேணும்னா நம்ம யாருக்கிட்டையும் கை நீட்டி நிக்க வேணாமா, கிரெடிட் கார்டு வாங்கினா அதுலயே கடன் ஈஸியா கொடுப்பாங்களா அப்படின்னு நினைச்சு இப்ப அந்த கிரெடிட் கார்டையும் வாங்குறாரு. வாங்கின கையோட அதுல ஒரு டிவியும் வாங்க வீட்லயும் அந்த டிவியை கொண்டு வந்து வைக்கிறாரு. அவங்க மனைவி பசங்கெல்லாம் பார்த்து சந்தோஷப்படுறாங்க. இதுக்கு இந்த கிரெடிட் கார்டு தான் காரணம், இது வேணுன்ற அளவுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இன்னும் பந்தாவா வாழ ஆரம்பிக்கிறாரு. ஒரு நாள் நம்ம ஹீரோ ஒரு சவாரி போகும்போதோ அதுல ஒரு துபாய்க்காரர் வராருங்க. அந்த துபாய்க்காரரோட மனைவியும் ஊருக்கெல்லாம் போவாதீங்க, 2 வருஷம் நீங்க இல்லாம இருக்க முடியாது, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்ற மாதிரி அழுதுகிட்டு வர, என்னமா பண்றது, அங்க போய் நான் சம்பாரிச்சுட்டு வந்தனா வாழ்க்கையே மாறிடும், அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா வாழலாம் புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி மனைவியையும் கன்வின்ஸ் பண்றாரு. இதையெல்லாம் நம்ம ஹீரோவும் பார்க்க, நான் தப்பா நினைக்கலன்னா ஒன்னு கேட்கலாமா, வெளிநாட்டுக்கு போனா வாழ்க்கை மாறிடும்னு சொல்றாங்களே உண்மையா அது மாறிடுமா, அந்த அளவுக்கு சம்பாதிக்கலாமான்னு கேட்க, அந்த துபாய்க்காரரும் கண்டிப்பா சம்பாதிக்கலாம் வாழ்க்கை மாறிடும் அப்படின்ற மாதிரியும் ஹீரோ கிட்ட சொல்ல, இப்ப அந்த துபாய்க்காரருடைய நம்பரையும் ஹீரோ வாங்கி வச்சுக்கிறாருங்க. நாட்கள் செல்ல செல்ல கடன் வாங்குறதுக்கு என்னெல்லாம் ஃபெசிலிட்டி இருக்கோ என்னெல்லாம் ஆப் இருக்கோ அதெல்லாம் நம்ம ஹீரோ டவுன்லோட் பண்ணி வச்சு அதுலலாம் கடன் வாங்கி ரொம்ப ஆடம்பரமா செலவு பண்றாரு. இதுல கொஞ்சம் கொஞ்சமா குடும்பத்தை கூட பாத்துக்க மாட்டாரு. எந்நேரம் வேலை வேலைன்னு சொல்லி கார் டிரைவரா டாக்ஸியை ஓட்டிக்கிட்டே இருக்க, இதெல்லாம் அவங்க மனைவிக்கு பயங்கர கோவத்தை கொடுக்குது. ஒரு நாள் அந்த டாக்ஸில அவங்க மனைவியே ஏறி பயங்கர பிரச்சனை பண்றாங்க. அப்பதான் ஹீரோ அந்த ராத்திரி தான் மனைவி கிட்டையும், நான் ஒரு துபாய்க்காரரை மீட் பண்ணேன், அவருடைய பாஸ் நாளைக்கு ஊருக்கு வராராம், அவருக்கு நான் வண்டி ஓட்டினா 5,000 ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்க, நான் வண்டி ஓட்டி அவர் கூட இருக்கிறது மட்டும் அவருக்கு பிடிச்சிருச்சுன்னா என்ன துபாய்க்கு கூட்டு போறதாவும் சொல்லியிருக்காங்க, அங்க மட்டும் போயிட்டேன்னா நல்லா சம்பாதிக்கலான்ற மாதிரி இன்னொரு வேலையையும் அவர் சொல்றாரு. அப்படி ஹீரோ மேல மேல இந்த மாதிரி ரிஸ்க் எடுக்கிறதுலாம் வீட்டுல அவங்க மனைவி பயத்தை அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க. அப்படி அவரு அந்த துபாய்க்காரருக்கு வண்டி ஓட்டுற நாள்ல தான் அவங்க பையனுடைய அந்த ஸ்கூல் காம்படிஷன் வேற இருக்கு போல, அதுலயும் அவர் விநாயகர் வேஷம் போட்டுட்டு அப்பா வருவாருன்ற மாதிரி எதிர்பார்த்துக்கிட்டே இருக்க, ஆனா அப்பா வரல அப்படின்ற மாதிரி அந்த பையன் ரொம்ப நொந்து போயிடுறான். அப்பாவை சம்பாரின்ற மாதிரி அம்மா பிரஷர் பண்ணாங்க, இப்போ அப்பா சம்பாதிக்க போயிட்டாரு, அதனால நம்ம அப்பாவோட டைமே ஸ்பெண்ட் பண்ண முடியல, அப்பாவோட விளையாட முடியலன்ற மாதிரி தான் அப்பாவோட விளையாடின மூமெண்ட் எல்லாம் நினைச்சு பார்த்து அங்க கண்ணீர் வடிக்க, இப்போ ஹீரோ அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ராத்திரி ஒரு 11 மணிக்கு தாங்க வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரப்போ மனைவியும் பையனும் அங்க சோகமா இருக்கிறத பாக்குறாரு. பையன் வேற அங்க சண்டை போட்டுக்கிட்டு அப்பாவோட பேசாம இருக்க, உங்களுக்காக தானே நான் இப்படி மாடா தேயறேன், சம்பாதிக்காத அப்பவும் என் மேல மூஞ்ச காட்டினீங்க, இப்ப சம்பாதிக்கிற அப்பவும் மூஞ்ச காட்டுறீங்க, அப்ப நான் என்னதான் பண்றதுன்ற மாதிரியும் ஹீரோ அங்க ஒரு மாதிரி ஆகுறாரு. அந்த நிலம் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிருந்தோம்ல, அதுக்கு நாளைக்கு போகலாம், அந்த காசை ரெடி பண்ணியாச்சு அப்படின்ற மாதிரியும் ஹீரோ சொல்ல, இப்ப அடுத்த நாளுமே அவங்க மனைவி ரொம்ப சந்தோஷமா கிளம்பி ரெடியாகி நிக்கிறாங்க. அப்படி தான் மனைவி
மனைவியையும் பையனையும் நம்ம ஹீரோ கூப்பிட்டுக்கிட்டு அந்த கும்மினி பூண்டிக்கு வராருங்க. அங்க அந்த புரோக்கரையும் வந்து பாக்குறாரு. உங்களுக்கு அரை கிரவுண்ட் வேணுமா கால் கிரவுண்ட் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்க அரை கிரவுண்டு 50,000 ரூபாய் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவங்க பிளான் பண்ணது கால் கிரவுண்டு 25,000 ரூபாய்க்கு தான். ஆனா ஹீரோ 50,000 ரூபாய் கொடுத்து அரை கிரவுண்டே வாங்கிடலாம் அப்படின்ற மாதிரி லைட்டா பேராசைப்படுறாருங்க. அவங்க மனைவி அதுக்கு வேணான்னு சொல்றாங்க. அவ்வளவு காசு நம்ம கிட்ட இல்லன்னு சொல்றாங்க. ஆனாலும் ஹீரோ தான் பாக்கெட்ல இருந்து 25,000 ரூபாய் எடுக்கிறாரு. இது எப்படி வந்தது அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ அவர்கிட்ட பதில் இல்ல. அது மூலயமா மறுபடியும் தான் கணவர் கடன் தான் வாங்கியிருக்காங்கன்ற மாதிரியும் அங்க ஹீரோயின் முடிவு பண்றாங்க. இதுக்கு மேலேயும் இவரோட பேசக்கூடாது, இப்படி கடன் வாங்கிட்டே இருந்தா ரொம்ப ரிஸ்க் அப்படின்ற மாதிரியும் அங்க நினைக்கிறாங்க. ஆனா ஹீரோ மனைவிய சமாதானப்படுத்துறதுக்கு அங்க ஒரு புடவை கிஃப்டா கொடுத்தாங்கன்ற மாதிரியும் அதுக்கப்புறம் கொஞ்சம் பிரியாணியும் வாங்கிட்டு வந்து கார்ல கொடுக்க, ஆனா அதை வாங்க அவங்க மனைவி மறுக்கிறாங்க. இங்க கடன் மேல கடன் வாங்குறீங்க, அடுத்த மாசம் இஎம்ஐ மட்டுமே 15,000 ரூபாய் கட்டணும், அது எப்படி கட்ட போறீங்க, அடுத்த மாசமும் இந்த கிரெடிட் கார்டு வேலை பார்க்குமா, இப்படி நிறைய பிரச்சனை இருக்கு, எதுக்கு எல்லாரையுமே பிரஷர்ல மாட்டி விடுறீங்கன்னு கேட்க, நீ தானே சம்பாதிக்கணும்னு சொல்லி சண்டை போட்ட, இப்ப சம்பாதிக்கும் போது இந்த பிரச்சனையை எப்படி கையாளலான்ற மாதிரி யோசிக்கிறத விட்டுட்டு எதுக்கு என்கிட்ட எரிஞ்சு விழற அப்படின்ற மாதிரியும் அங்க ரொம்ப கடுமையா மனைவியை திட்டாரு. இப்ப ரோட்லயே மனைவியையும் பையனையும் இறக்கி விட்டுட்டு இப்ப அந்த இஎம்ஐ அடைக்கிறதுக்கு தானே என்ன இப்படி திட்டிக்கிட்டு இருக்க, நான் போய் மறுபடியும் டாக்ஸி ஓட்டுறேன், எனக்கு ஆர்டர் வந்திருக்குன்ற மாதிரியும் அங்க இறக்கி விட்டுட்டு அங்க டாக்ஸி ஓட்ட போயிடுறாருங்க. பயங்கர மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த மழையிலையும் நம்ம ஹீரோ அங்க டாக்ஸி ஓட்டிக்கிட்டு இருக்க, இப்ப வீட்டுல மனைவி பண்ற பிரஷர், ஆல்ரெடி கடன் அதிகமாயிருச்சுனால அந்த கடனை திருப்பி கொடுக்க வேண்டிய கட்டாயம், இது எல்லாம் யோசிச்சு பார்த்துட்டோம். இப்ப ஹீரோ தெரியாம ஒரு காரை கொண்டு போய் ஒரு வண்டியில மோதிடுறாரு. அதுல கார் பயங்கர அடிபட்டு போயிடுதுங்க. இவருக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்னும் புரியல. இப்ப அந்த காரை மெக்கானிக் ஷெட்ல கொண்டு போயிட்டு எவ்வளவு ஆகும் அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ 1,00,000 ரூபாய் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. முதலாளியோட கார் வேற, இன்னும் கொஞ்ச நாள்ல முதலாளி வந்தா எல்லாமே போயிடும், அதுக்குள்ள காரை ரிப்பேர் பண்ணி ஆகணும், இதுல 1,00,000 ரூபாய் வேற தேவைப்படுதே, பெரிய தப்ப பண்ணிட்டோமோன்ற மாதிரி அப்பதான் ஹீரோ உணர்றாரு. இந்த வருத்தத்தோடயே தான் வீட்டுல வந்து காலையில தூங்கிக்கிட்டு இருக்க மனைவி வந்து எழுப்புறாங்க. எதுக்கு ராத்திரி வரத்துக்கு அவ்வளவு லேட் ஆயிடுச்சு, நேத்து தெரியாம உங்களை கத்திட்டேன் அப்படின்ற மாதிரி அங்க சமாதானமா பேசிக்கிட்டு இருக்க, அப்பதான் ஹீரோ நேத்து விபத்து ஆனதை பத்தியும் கார் அங்க ஷெட்ல இருக்கிறத பத்தியும் சொல்றாரு. இப்ப என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும் போதோ, நான் துபாய் வேலைக்கு போக போறேன், அதுதான் இதுக்கு ஒரே வழி அப்படின்ற மாதிரியும் முடிவு பண்ணி இப்ப இந்த காரை ரிப்பேர் பண்ணதுக்கு யாருக்கிட்ட கடன் வாங்குறதுன்னு தெரியாம மறுபடியும் தான் தங்கச்சி புருஷன்கிட்ட தான் வந்து கையில காலெல்லாம் விழுந்து அந்த 1,00,000 ரூபாய் கடன் வாங்குறாருங்க. நீ 10,000 ரூபாவே திருப்பி கொடுக்கல, 1,00,000 ரூபாவை எப்போ கொடுப்ப அப்படின்ற மாதிரி ரொம்ப கடுமையான வார்த்தைகள் பேசிட்டு தான் அந்த கடனை கொடுக்குறாரு. கூடிய விரைவில் கொடுத்துறேன்னு சொல்லியும் இப்ப அந்த இடத்துல அந்த காரை ஹீரோ ரிப்பேர் பண்ணவும் செய்யறாரு. அப்படி ரிப்பேர் பண்ணி காரோடைய போர்டையும் மாத்திட்டு தான் முதலாளி வீட்டிலேயே வந்து அந்த காரை விட்டுடலாம், இதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஏமாத்தி சம்பாதிக்க கூடாது, துபாய்க்கு போய் உண்மையா வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு அந்த காரையும் முதலாளி வீட்டுல விட்டுட்டு அங்க இருந்து கிளம்ப, அப்பதான் ஊருக்கு போன முதலாளி திரும்பி வந்துட்டாரு அப்படின்ற மாதிரியும் தெரிய வருது. அப்ப முதலாளியை போய் பார்த்துட்டு வந்துடலான்னு சொல்லியும் ஹீரோ அப்படியே அவங்க முதலாளி வீட்டுக்கு போனா அந்த இடத்துல அவங்க முதலாளி தனிமையில இருக்கிறத கவனிக்கிறாரு. தான் அந்த காரை டாக்ஸியா ஓட்டுன உண்மையை ஹீரோ சொல்லான்னு வரத்துக்குள்ள அந்த இடத்துல முதலாளியோட மனைவி போட்டோ இருக்கிறத பாக்குறாரு. அப்பதான் ஊருக்கு போனது அங்க முதலாளியோடைய மனைவி தவறுன விஷயமும் ஹீரோ கேள்விப்படுறாரு. என்ன சார் ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும் போதோ, அவருக்கு ரொம்ப நாளாவே ஒரு நோய் இருந்தது, அந்த நோயை கியூர் பண்றதுக்காக தான் நாங்க வெளிநாட்டுக்கு போனோம், ஆனா அங்க போயும் அவளை காப்பாற்ற முடியலன்ற மாதிரியும் அவங்க முதலாளி அங்க சொல்ல ஹீரோ ஒரு மாதிரி நெகிழ்ந்து போறாரு. அவரால் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வர முடியலைங்க. முக்கியமா அந்த பொண்ணை வேற பாக்குறாரு. அவங்க பொண்ணுக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு தெரியல. இப்ப அவங்க முதலாளியும் அங்க கொஞ்சம் காசை கொண்டு வந்து ஹீரோ கிட்ட கொடுக்குறாங்க. நாங்க இன்னும் ஒரு 6 மாசம் பிரேக் எடுத்துக்கலான்னு இருக்கோம், 6 மாசம் நீ எங்களுக்கு வண்டி ஓட்ட தேவைப்பட மாட்ட, அதனால இந்த சம்பளத்தை வச்சுக்கோன்னு சொல்ல, ஆனா ஹீரோ அதை ஏத்துக்க மறுக்கிறாரு. நீங்க எங்களுக்கு போதும் அளவுக்கு கொடுத்துட்டீங்க முதலாளி, இதெல்லாம் வேண்டான்னு சொல்லிட்டோம். இப்ப அழுதுகிட்டே நம்ம ஹீரோ அங்கிருந்து வீட்டுக்கு வந்தும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காரு. அதை பாக்குற ஹீரோவோட மனைவியும் என்னாச்சுங்க, முதலாளி உங்களை எதனா திட்டாரா, இல்ல முதலாளியோட மனைவி எதனா சொல்லிட்டாங்களான்ற மாதிரி கேட்க, அப்பதான் தான் மனைவி கிட்டையும் அந்த தேவியம்மா போய் சேர்ந்த விஷயத்த சொல்லி ஒரு மாதிரி கதிகலங்கி போறாங்க. நாட்கள் செல்ல செல்ல ஹீரோக்கு பயங்கர பிரஷர் ஆகுது. இந்த கிரெடிட் கார்டு வேற வாங்கியிருப்பாங்க பாத்தீங்களா, அது மூலயமா பேங்க்ல இருந்து வந்து வேற ரொம்ப அசிங்கப்படுத்துறாங்க. இங்க தங்கச்சி வீட்டுக்கார வேற அப்பப்போ வீட்டுக்கு வந்து ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போக, இந்த அவமானத்தோட நிறைய பொய்கள் சொல்லியும் கஷ்டமான வாழ்க்கையை தான் இந்த குடும்பம் வாழுதுங்க. கடன் கொடுத்தவங்களை பார்த்தாலே ஒளிஞ்சுக்கிறாங்க. சரி வாங்கின நிலத்தையாச்சும் விற்கலான்னு பார்த்தா அந்த நிலத்தையும் விற்க முடியாத ஒரு சூழ்நிலை, ஏன்னா அது கும்மினி பூண்டியில இருக்குன்ற மாதிரி. அப்பதான் ஹீரோ அப்ளை பண்ண பாஸ்போர்ட் வந்திருக்கோங்க, இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது, துபாய்க்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லிதான் இப்போ ஷார்ஜா வந்து அவர் இறங்கியிருப்பாரு. அப்படி 6 மாசம் ரொம்ப கஷ்டப்பட்டு தன்னோட கடன் எல்லாத்தையுமே ஷார்ஜால வேலை பார்த்து தான் ஹீரோ அடைச்சிருப்பாரு. வெறும் 2 வேளை மட்டுமே சாப்பிட்டுக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷமும் தான் குடும்பத்தை நினைச்சிருப்பாரு. ஊர்ல தான் கணவர் இல்லாதப்பவும் இந்த தள்ளுவண்டி கடையை பார்த்துக்கிட்டோம், மனைவி எந்நேரமும் கணவரை நினைச்சுக்கிட்டோம், பையனை சமாதானப்படுத்திக்கிட்டோம் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வாழ்வாங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா அந்த காசெல்லாம் இப்போ அடைச்சிட்டு
அடைச்சிருவாங்க. அதான் காசெல்லாம் அடைச்சாச்சு, இப்பவாச்சு ஊருக்கு வாங்க அப்படின்னு தான் கணவர்கிட்ட எவ்வளவோ கேட்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ அங்க ஒரு முடிவு எடுக்கிறாரு. அதாவது தான் வேலையை விட்டுலாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுங்க. தனக்கு வேலை கொடுத்த அந்த பாஸ் கிட்டயும் வந்து தான் வேலையை விட போறதா அங்க சொல்ல அந்த பாஸால நம்ப முடியல. இப்பதான் நீங்க வந்த கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துகிட்டு இருக்க, எதுக்கு வேலையை விடுற? இன்னும் ஒரு வருஷம் இங்க வேலை பார்த்தா இன்னைக்கு இன்னும் அதிக சம்பளம் கொடுப்பாங்க. பாஸ் உனக்கு மொபைல் போன் எல்லாம் கொடுக்க சொன்னாரு அப்படின்ற மாதிரி அதெல்லாம் கொடுக்க. இல்ல சார், என் சம்பளத்துக்கு மீறிய எந்த ஒரு பொருளையும் நான் வாங்குறது இல்ல, என்னால முடியாது சார் அப்படின்ற மாதிரியும் அங்க ஹீரோ மறுக்கிறாரு. நான் இந்த வேலையை விட்டு போறேன் சார், என்னோட பாஸ்போர்ட்டை மட்டும் திருப்பி கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரியும் தான் பாஸ் கிட்ட அவர் சொல்ல, என்ன முட்டாள்தனமான காரியத்தை பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பாஸ் அவங்க கட்டுறாரு. கொஞ்ச நேரத்திலேயே நம்ம ஹீரோ அங்க ஒரு பெரிய சிஇஓ இருப்பாருங்க, அவருடைய டிரைவரா தான் இருப்பாரு. அந்த சிஇஓ கிட்டயும் வந்து தான் வேலையை விட போறதா சொல்ல, இப்ப இதையும் நம்ம ஹீரோடைய பாஸ் பார்த்துட்டு இவர்கிட்ட எல்லாம் எதுக்கு இப்படி பேசுற, சரி ஓகே நீ வெயிட் பண்ணு, நான் வந்து உன்னை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை ஒரு இடத்துல வெயிட் பண்ண வச்சுட்டு இப்போ அந்த சிஇஓயும் இப்போ அந்த ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிட்டு ஹீரோவை வந்து பாக்குறாரு. என்னதான் பிரச்சனை, எதுக்கு இப்போ ஊருக்கு போகணும்னு துடிக்கிறன்ற மாதிரி கேட்க, இதுக்கு மேலேயும் என் பொண்டாட்டியையும் பையனை பிரிஞ்சு வாழ முடியாது, என் கடனெல்லாம் அடைச்சிட்டேன், நான் மறுபடியும் ஊருக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ஹீரோ அழுகுறாருங்க. இப்படிதான்யா இங்க நிறைய பேரை நம்பி வேலைக்கு சேர்க்கிறேன், அதுக்கப்புறம் பொண்டாட்டியை பார்க்கணும் குடும்பத்தை பார்க்கணுன்ற மாதிரி அழுகுறீங்க, நானும் என்ன பண்றதுன்ற மாதிரி ஹீரோவோட பாஸ்போர்ட்டையும் திருப்பி கொடுக்க, இப்போ கொஞ்சம் பொருளையும் ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு இதை என்னோட மனைவி கிட்ட கொடுத்துரு அப்படின்ற மாதிரியும் அங்க அவங்க பாஸ் சொல்றாரு. இன்னும் கொஞ்ச நாள் இருந்தா நீ இன்னும் அதிகமாவே இங்க சம்பாதிக்கலாம், ஆனா அந்த சம்பளத்தை விட்டுட்டு நீ ஊருக்கு போகணும்னு நினைக்கிற, சரி போ அப்படின்ற மாதிரியும் ஹீரோவை அங்க இருந்து அனுப்ப தான் ரூமுக்கு வந்தும் ஹீரோ லக்கேஜ் எல்லாம் பேக் பண்றாரு. அங்க இருக்கிற இளைஞர்களும் உண்மையிலேயே ஊருக்கு போறீங்களா, இந்த சம்பளத்தை விட்டு போறீங்களான்னு கேட்க, சம்பளத்தை விடவும் நிம்மதி தான் முக்கியம்னு சொல்லிட்டு இப்போ ஊருக்கு வந்து ஹீரோ ஒரு கூலிங் கிளாஸ் எடுத்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த கூலிங் கிளாஸையும் தூக்கி போட்டுட்டு அப்படியே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை இதுக்கப்புறமாச்சு வாழலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. அப்படி அங்க ஒரு கேப் பிடிச்சி முதல் வேலையா தான் தங்கச்சி கணவர்கிட்ட அவர் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கறதுக்கு தாங்க போறாரு. அந்த கடனை அடைச்ச சந்தோஷத்தோட தான் வீடு திரும்புறாரு. கேப் டிரைவர்கிட்டையும் இதுக்கப்புறம் கடன் வாங்குன்னு சொல்லி உங்களுக்கு யார் அட்வைஸ் பண்ணாலும் அதை மட்டும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டும் தான் மனைவியை வந்து ஹீரோ பாக்குறாரு. ஹீரோவை பார்த்ததும் அவங்க மனைவிக்கு அவ்வளவு ஆனந்தங்க. 6 மாசத்துக்கு அப்புறம் தான் கணவரை பார்த்து கட்டி அணைச்சிக்கிறாங்க. அப்பதான் மனைவி கிட்ட அவங்க அடகு வச்சிருந்த அந்த தாலி செயினையும் ஹீரோ மீட்டு கொண்டு வந்திருக்காரு போல, அதையும் போட்டு விட அவங்க இன்னும் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ஹீரோ தன்னோட பையனை வந்து பார்க்க இப்ப இவங்க குடும்பமா ஒண்ணு சேர்றாங்க. இதுக்கப்புறம் கடன் வாங்காம நிம்மதியா நமக்கு எந்த சம்பாதிய முடியுமோ அந்த சம்பளத்துல வாழ்வோம், அந்த வாழ்க்கைய வாழ்வோம், அதுதான் நிம்மதியான வாழ்க்கைன்ற மாதிரி இந்த குடும்பம் புரிஞ்சுக்குது. அப்போ இது எல்லாம் புரிஞ்சுக்கும் போதோ ஹீரோக்கு ஒரு அன்பான அன்பளிப்பு கிடைக்குதுங்க. நம்ம ஹீரோவுடைய முதலாளி இருக்காருல, அவரு நம்ம ஹீரோவை பார்க்க வராரு. என் மனைவி போனதுக்கு அப்புறம் நான் நிறைய ஃபீல் பண்ணேன், நான் மனைவி இருக்கும் போதோ அவளுக்கு பிடிச்ச விஷயம் நிறைய விஷயங்கள் நான் பண்ணல, அவளை ஒரு சின்ன ட்ரிப்புக்கு கூட கூட்டிட்டு போல, அதெல்லாம் இப்ப நினைச்சு நான் வருத்தப்படுறேன். இப்ப என் பொண்ணை கூட்டிட்டு அந்த மாதிரி ஒரு ட்ரிப்புக்கு போகணும்னு நினைக்கிறேன், எங்களை ஏர்போர்ட்ல டிராப் பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்க, ஹீரோவுமே ஏர்போர்ட்டுக்கு போற வழியிலையும் ஒரு இடத்துல நிப்பாட்டுறாருங்க. அப்பதான் அந்த இடத்துல நிப்பாட்டி நம்ம ஹீரோ உங்க வண்டியை நான் ஒரு டாக்ஸியா ஓட்டுனன்ற மாதிரியான உண்மைகளை அவங்க முதலாளி கிட்ட சொல்ல, இது எனக்கு முன்னாடியே தெரியும், முன்னாடியே என்கிட்ட சொல்லிட்டாங்க, உன் சந்தர்ப்ப சூழல்னால தான் நீ அப்படி பண்ணிருக்கன்ற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன், நீ பெருசா இதனால நினைச்சு வருத்தப்படாத, நான் இங்க இருந்து இன்னொரு டாக்ஸில ஏர்போர்ட்டுக்கு போய்க்கிறேன், அதுக்கப்புறம் இந்த கார் உன்னோடையது, இதை வச்சு இதுக்கப்புறம் உன் வாழ்க்கையை பார்த்துக்கோ, உன் குடும்பத்தை பார்த்துக்கோன்னு அந்த முதலாளி சொல்றாரு. ஹீரோ ஒரு மாதிரி அங்க நிகழ்ந்து போக, இதெல்லாம் வேண்டான்னு சொல்ல, இது கடைசியா என் மனைவி உன்கிட்ட கொடுக்க சொன்ன ஒரு பொருள், அதனால இதை வேண்டாம்லாம் சொல்லாத, அன்பா ஏத்துக்கோ, இதுக்கப்புறம் சுயமா நீ வேலை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, இப்போ ஹீரோவோ அந்த இடத்துல இன்னும் நிகழ்ந்து போய் தான் முதலாளி கிட்ட அந்த நன்றியை எப்படி சொல்றதுன்னு தெரியாம அங்க தவிக்கிறாரு. நன்றிலாம் வேணான்னு சொல்லிட்டு ரொம்ப கூலாவே அந்த முதலாளி அங்க இருந்து போக, இப்போ ஹீரோ அவரோட சொந்த கார்ல ஏறாரு. தான் மனைவி கிட்டயும் அந்த சந்தோஷமான விஷயத்த சொல்லிட்டு இப்போ ஓனா டாக்ஸி ஓட்டி அங்க சம்பாதிக்கலான்ற மாதிரியும் முடிவு எடுக்கிறாரு. சோ கிட்டத்தட்ட ஒரு ஹாப்பியான எண்டிங்கோட இந்த படத்தோட கதை முடியுதுங்க. கிட்டத்தட்ட நான் சைக்கிள் பெல் அப்படின்ற மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருந்தேன், அதுக்கும் இதே மாதிரி ஒரு முடிவுல தான் அந்த படம் முடிச்சிருப்பேன். 2021ல நான் அந்த ஷார்ட் ஃபிலிமை எடுத்திருந்தேன். இப்போ அதே சிமிலாரிட்டியில இப்படி ஒரு படம் முடிஞ்சிருக்கிறத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. கண்டிப்பா இந்த படத்தை ஓடிடியில் ட்ரை பண்ணி பாருங்க, குடும்பத்தோட பாருங்க, இது ஒரு மஸ்ட் வாட்ச் மூவி, அதை ப்ரமோட் பண்ணதான் இந்த வீடியோ. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.